ரெட்புல்ல வந்து செகண்ட் டிரைவரை வந்து மாற்ற போறாங்கன்னு வந்து ரொம்ப நாளா ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. ஃபைனலி வந்து அஃபிஷியலா வந்து யூகி சுனோடா வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட பேர் பண்றாரு. இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னா, யூகி சுனோடா வந்து 6th டிரைவர் டு ஜாயின் வித் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அதாவது ரெட்புல்லோட செகண்ட் டிரைவரோட கர்ஸ் அப்படின்னு வந்து தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நானும் சொல்லியிருக்கேன். பட் நம்ம இருந்தாலும் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஏன் வந்து ரெட்புல்ல வந்து செகண்ட் டிரைவரால வந்து சக்சீட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு டீகோடிங் பண்ணி பார்த்தா நம்ம அலெக்ஸ் ஆல்பன் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னாக்கா, ரெட்புல் கார் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கான பண்ண காரா அப்படின்னு கேட்டாக்க அலெக்ஸ் ஆல்பன் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பட்டும் படாமையும் தொட்டும் தொடாமையும் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னாக்கா, அஃப்கோர்ஸ் அவனுக்காக பண்ண காருங்கிற மாதிரி தான். ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட டிரைவிங் ஸ்டைலும் மற்ற டிரைவர்ஸோட டிரைவிங் ஸ்டைலும் வந்து வேற வேற மாதிரி. ஸோ ஒவ்வொரு டிரைவருக்கும் யூனிக் டிரைவிங் ஸ்டைல் இருக்கிறதுனால ரெட்புல் காரை வந்து ஆப்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். சரி, நீங்க அடுத்து கேட்கலாம் ஒரு கொஸ்டின், அப்ப எதுக்காக இவனுக்கு ஒரு ஸ்டைல்ல வந்து இவருக்கு ஒரு செட்டப்ல பண்ணிட்டு அவருக்கு ஒரு செட்டப்ல பண்ணலாமே அப்படின்னு கேட்டாக்க, காஸ்ட், டைம், எனர்ஜி, எஃபிஷியன்சி எல்லாமே இன்வால்வ் ஆகுது. அப்படிங்கிறதுனால வந்து அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ ரெட்புல் காரை ஏன் எல்லாராலையும் ஓட்ட முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சீசன் காரே பிரச்சனை தான். அதனால யாராலையும் ஓட்ட முடியல. ஏன்னா மேக்ஸாலே ஓட்ட முடியல, திணறிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ரேஸ் தத்தி திணறி எப்படியோ செகண்ட் பொசிஷன், செகண்ட் ரேஸ்ல வந்து தத்தி திணறி 4th பொசிஷன் வந்தாப்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அது பிரில்லியண்டான டிரைவ், அதை நான் தப்பா சொல்ல மாட்டேன். என்ன இதுல பிரச்சனை அப்படின்னாக்க, ஸோ காரோட ஃப்ரண்ட் விங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் அண்ட் மூக்குன்னு கூட தமிழ்ல நீங்க சொல்லிக்கலாம், நோஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அது ரொம்ப வந்து எப்படி இருக்கும்னாக்கா, சென்சிட்டிவிட்டி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வந்து ஒரு நார்மலான நம்மள மாதிரி ஆட்கள் லேமன் டேர்முக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு பப்ஜி விளையாடுறீங்க இல்ல கேம் விளையாடுறீங்க அப்படின்னாக்கா, உங்க அதுல வந்து கர்சரோட சென்சிட்டிவிட்டி இல்லாட்டி ஜாய்ஸ்டிக்கோட சென்சிட்டிவ். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாய்ஸ்டிக் இருக்கு அப்படின்னா, இதால இப்படி மூவ் பண்றோம் அப்படின்னா இந்த ஜாய்ஸ்டிக்கு இந்த லெஃப்ட் பேடோட லெஃப்ட் ஸ்டிக் இல்ல ரைட் ஸ்டிக்கோட சென்சிட்டிவிட்டி பாத்தீங்கன்னாக்கா நம்ம லெவல் நமக்கு ஏத்த மாதிரி டிசைடா வச்சுப்போம் இல்லையா. பட் ஆனா மேக்ஸ் எப்படி அப்படின்னாக்கா, ரொம்ப ஷார்ப்பான், எக்ஸ்ட்ரீம் ஷார்ப்பான். அதாவது எப்படின்னா, இதை தட்டி விட்டா நம்மளோட கர்சர், நீங்க எய்ம் பண்ற ஒரு கர்சர் இருக்கும் இல்லையா, அது வந்து டப்படப்படப்படப்பட ஆடுற அளவுக்கு சென்சிட்டிவ் இருக்குமா. அந்த காரை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அன்கண்ட்ரோலபிளா இருக்குமா. ஸோ அதனாலதான் எல்லா டிரைவருமே பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது அஃப்கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காரும் இப்போ வந்து ரொம்ப மட்டி காரா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 4th ஃபாஸ்டஸ்ட் இந்த சீசனோட 4th ஃபாஸ்டஸ்ட் கார்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மெக்லாரன், செகண்ட் வந்து மெர்சிடிஸ், தேர்டு வந்து ஃபெராரி, செகண்ட் தேர்டு மாத்தி 4th வந்து இப்போ ரெட்புல்லும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இஷ்யூ. ஸோ யூகி சுனோடா வந்து சக்சீட் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா வாய வைக்கிறேன்னு கேட்டுறாதீங்க, சக்சீட்லாம் ஆக மாட்டாரு. ஏன்னா அந்த கார் அப்படி இருக்கு. ஏன்னா மேக்ஸே சொல்லியிருக்கான், புட் லியாம் லாசன் இன் ரேசிங் புல்ஸ் கார், பயங்கரமா ஓட்டும் அப்படின்னு இருக்கான். பட் யூகி சுனோடா சக்சீட் ஆகிறதுக்கு சான்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சேம் டைம் என்னோட ஜட்மெண்ட் கரெக்டா இருந்தா யூகி சுனோடா சக்சீட் ஆவாரா இல்லையான்னு தெரியாது. பட் அந்த காரை ஓட்டுறதுக்கான குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. யூகி சுனோடா அக்ரெசிவ், ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா தான் இருப்பான் ஆளு, ரொம்ப ஒரு மாதிரி ஃபயர்டப்பாவே இருப்பான், சேலஞ்சஸ் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ற ஆளு. அப்படிங்கும்போது ரெட்புல்ல வந்து கண்டெயின் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 5-10% இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த 6 டிரைவர் இருந்தாங்க இல்லையா ரெட்புல்ல இவ்வளவு நாளா, இதுல யாரு பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆல்பான் நிறைய பேர் சொன்னாங்க. கன்ஃபார்மா கிடையாது, ஸ்டாட்டிஸ்டிக்கலா செக்கோ பெரேஸ் தான். ஸோ பெரேஸை ரீடைன் பண்ணிருக்கலாமாங்கிறதையும் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. யூகி சுனோடா சக்சீட் ஆவாரா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. தேங்க்யூ.